அன்பார்ந்த கடவுள் டிவியினவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ராகுகேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேர்றார். அவர் பேருனால என்ன நமக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனேயே குருவும் பெயர்ந்துடுவார். அதே ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பெயர்ந்துடுறார். அதே சித்திரை மாதத்தில் பேர்றார். குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பார்னு நினச்சோம். அதே சமயத்தில் ஆணி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார். சனீஸ்வரன் படுற பாடு நல்லா. செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேதுவில் போய் உட்காந்துருவார் சிம்மத்தில். இந்த 2 பேருனா பூட்மாய்க்கு. அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்துக்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க. அந்த சிம்மத்தில் கேது இருப்பார், சிம்மத்தில் செவ்வாய் சேர்ந்துடுவார். தாங்க முடியல. இந்த பக்கம் சனி, குரு எல்லாம் பார்த்துன்னு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா, குருவுடைய பாறை கிடைக்கிறது. கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சனீஸ்வரர். சர்ப வளையம், முதலேயே சர்ப வளையம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் அப் பண்ணிட்டானா என்ன அர்த்தம்? அடிக்க போகிறான்னு அர்த்தம். விவஸ்தையே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது. சுக்கிராச்சாரியார், புதன் 2 பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க. மரியாதையாக ஒழுங்காது. ராகுக்கு ஒரு கண்ணை உருட்டுலேயே முன்னிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நடந்த உடனே பழபடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா நிறைய கிடைக்கும், ஒரு சமயத்தில் ஒன்றும் கிடைக்காது. புஸ்தகத்தில் பார்த்தா பத்திரமா வச்சுக்கணும் போது இருக்கிறது காலி ஆகிடும். புதுசாக பிரச்சனையில் வந்துன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும்? வாழ்வா தாழ்வான்றது தான் போகும். ஆனால் நிறைய பணம் கொட்டும், செல்வம் பத்திரம் எல்லாம், சொத்து பற்றி எல்லாம் வரும். ஆனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் ஆட்கொள்ளும். இதெல்லாம் வரக்கூடியது. இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கம்பங்கழங்கு இந்த கேழ்வரை கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை பேரும். கல்யாணமானாலும் சரி தான், ஆகட்டாலும் சரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது? பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான், சுக்கிராச்சாரியார் கூட வரார், லக்ஷ்மியும் கூடயே வரான். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட உறவு, நம்ம பார்ட்னர், பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பரதாபப்படுறதோ, வேதனைப்படுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும். அதனால் இதெல்லாம் நிறைய உந்திரங்களாக இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தம்னா, ஒருத்தர் கோபப்படுறார், நேர்மையாக நடக்கிறார், அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புவாரி பண்ணுறியா இல்லையா, ஒத்துழைக்கிறியான்னு கேட்டான்னா முடிக்குமா? அதனால தான் சனீஸ்வரர் வக்கரம் மாறார். செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு, இதெல்லாம் வேறு வழி இல்லை. அவர் அக்கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸபுளாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி? அப்போ பாவம் இருந்து தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா, அப்பப்போ பகவான் ரட்சிக்கிறார். கண்ணு கூட பார்க்கலாம். இந்த பூமியில் மட்டும் பகவான் அப்பட்டமாக இருக்கார். எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க, நம்ம கணக்கே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு பயம் ஆட்கொள்கிறது, நிம்மதி இல்லை. நம்மளை யாரோ விட்டுட்டா மாதிரியும், காப்பாற்றாத மாதிரியும், நம்ம செய்யலா மாதிரியும், ஏமாத்துற மாதிரியும், அந்த அயோக்கிய கும்பலில் வாழற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்ந்து நம்மளை அரவணைச்சிட்டே போவார். வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட், சேஞ்சஸ் நமக்கு வரும். விரும்பின உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம். பராபவரிடம் வரும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும். தை மாதம், மாசி மாதம், விசுவாவசு வருஷம், மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது. தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருக்கு, சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும். சும்மா இல்லை. இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே அங்கே சனியை போட்டு பின்னி பண்ணுறார். கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கிரனை புதன் போய் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண, குரு மீனத்துக்கு போயிடுவார், வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே போயிடுறாரு. அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு
பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் இருக்குது. என்ன யோகங்கள் வருது. வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்கு எப்போதும். நெஞ்சு வலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சிறப்பாக அனுபவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுது. அவனோடு அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம். அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம போய் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. கைப்பொருள் உள்ளதும் போயிடும். உடம்பு நம்ம கொடுத்துருக்கான், அது புண்படாத இருக்கணும். நீங்கள் சுதாரிக்கணும். பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது. இதே மாதிரி சர்ப யோகங்கள் இருந்தால் கூட சர்ப யோகங்கள் அது கொடுக்கறது, அது ஆச்சரியமாக இருக்குது. சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது. அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் கூடையே போகிறாங்க. திம்மத்தில் இருக்கிற அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார். பராப வருஷம் சொல்கிறேன். அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கிரனுடைய காலிக்குனால பராப வருடம் அந்த ராகு கேனுடைய லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப். மிதுன புதன் மீனத்திலேயும் குரு மீனத்திலிருந்து ராசி பொருந்த பண்ணிப்பாங்க. மேலும் சதுர்த்த கேந்திரத்தில் ஆறதுனால அது ஒரு யோகம் கிடைக்கிறது. ஆக மட்டும் பங்குனி மாதத்து விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு சனி பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய ரிலீஃப். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி, புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது. எப்படியெல்லாம் மாறி சமாளித்து வச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சர்ப்ப பயிற்சி சித்திரை 13 விஸ்வாசு வருஷம். ஓகே, அந்த மீனத்துக்கு பேர் சம்பந்தப்பட்ட இடத்துல ராகு கீழே பேர்ந்துருவான். கும்பத்தில் வந்து சனியோடு இருப்பார். நாலு மேலே வரிசையாக எல்லா கிரகங்களும் இருக்கும். ஆபரண யோகம் வரும். குரு அப்போ தான் மீன சுக்கிரனோட ராசி பரிவர்த்தனை பண்ணிவிட்டு அந்த பக்கம் போவார். மாத கடைசியில் சித்திரை 28 மே 11 மிதுனத்துக்கு போயிடுறாரு. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ ராகு பயிற்சிகையில் என்ன அப்படி இம்பார்ட்டன்ட், நவகிரகமே இல்லாதது எப்படி நமக்கு எந்த அளவுக்கு பண்ண போகிறது பாருங்கன்னா, பகவானுடைய 2 PA தான் இது. ஒரே ஆள் 2 பக்கமாக ஒர்க் பண்ணுற நெட்ஒர்க்கு. ஒன்று அங்கே இங்கே ஆக்டிவிட்டீஸாக ஒரு பகுதி, ஒரு மெயின் ஃப்ரேம். அது 2 உள்ள ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கனால அதை எப்படி இதெல்லாம் சம்மந்தப்பட்டு கனெக்ட் பண்ணுறது நீங்களே பார்க்கலாம். மெயின் சோர்ஸு குருட்டேருந்து எல்லாம் வந்தானோ அதெல்லாம் உண்மை. குரு இல்லைன்னா ஒன்று நடக்காது. அந்த குருவை பர்மனெண்ட்டாக உட்கார வச்சுட்டு முதலே சுக்கிரனுக்கு 50% கொடுக்க வச்சுட்டு அங்கே உட்கார வச்சுட்டார். மீனத்துக்கு சுக்கிரன் உட்கார்ந்ததுனால பெருமைன்னா நிறைய உச்சபலத்தில் இருப்பார். வெறும் பணத்தை வச்சுருந்து நாக்கை வழிக்க வேண்டியதுதான். வெளிநாட்டிலாம் நிறைய பணம் இருந்தது, இப்போ எல்லாம் மூத்திக்குச்சு போச்சு. இல்லை, நாக்கை வழிக்கணும். சோத்துக்கு ஆலையணும். நிறைய தங்கம் வச்சுருக்கான், நாக்கை வைக்கணும். வாழ்வா சவால் நடந்துருக்கு, சோத்துக்கு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? நடந்தாலுக்கு சரி அங்கெல்லாம் போனால் கூட அங்கேயும் அப்படி தான் இருப்போம். இதான் அண்ட்ரஸ்டின் பேர். அண்ட்ரஸ்ட் இல்லாத போது, அண்ட்ரஸ்டாக இருக்கும்போது பயம் ஆட்கொள். தெளிவாக இயற்கை சீற்றங்கள் வேறு, பூமி ஆடுறது, நசுங்கி போகிறது, எருப்பு ஏறுது, இதெல்லாம் என்ன கடல் பொங்கி உள்ள வரும். நானும் பண்ணுறது நல்லமாக பண்ணுறது, வாழ்க்கை ஆதாரமே ஒரு இல்லாதையே பண்ணுறது ஒரு தத்துவம் பேசுகிற மாதிரி ஆகிடுது இந்த நாடெல்லாம். இப்போ இது ஒன்று தான் இருக்குது. இது என்ன பண்ணாலும் இது பாரத பூமிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. அப்படி ஆடினா கூட அதை பெருசு பண்ணி அமக்கடை பண்ணிட்டு இருப்பாங்க. பகவான் பார்த்தான், இதுக்கு நிஜமாகவே போட்டு கொண்டுடலாமேன்னு அப்படின்னு தோணும். அந்த மீனத்தோட சம்பந்தார் முக்கியமான அரிசி. நான் உபயராசியெல்லாம் ஸ்பெஷல் உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான குரு
எல்லா கஷ்டத்தையும் போக்கி துன்பத்தை வேதனையும் போக்கி பாவங்களை நீக்கி என்னென்ன பண்ணோம் அது பண்ணினா மோட்சம் கிடைக்கும். அதான் குருவுடைய துணை இல்லாத ஒரு பாரி நடக்காது. கிளியரன்ஸ் இல்லாத அடுத்தது முன்னால் பண்ண முடியாது. ஊரை விட்டு ஒரு போக முடியாது, அங்கேருந்து ஒன்றும் கொண்டு வர முடியாது. அதனால் குருவனுடைய பார்வை அவர் அங்கே போய் உட்கார்ந்துட்டு அயனசேன போகஸ்தானம் சம்பந்தப்பட்ட கும்பத்தில் இருக்கிற சனியையும் ராகுவையும் பார்க்குறாரு. அது வரைக்கும் ராகு மேலே மீனத்தில் இருந்தது, டக்குன்னு இறங்கி கீழே வந்தோடனே குருவுடைய சாரத்திலேயே நிற்கிறது. இருந்துட்டு குருவிட்ட வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. அயனசேன போகம் பிரமாதம் நடக்கும். சனீஸ்வரர் அவர் நிற்கிற நட்சத்திரம் பார்த்தான்னா மேலே போனோம்ல, அவரும் அதே நிற்கிறார். அடுத்த வீடு மேலே 11 மாதம் கழிஞ்சு போகுது சனீஸ்வரன். அது வரைக்கும் அங்கே ஸோ பூரட்டாதி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரம் போக வேண்டியிருக்கு. இவர் புரட்டாதி முடிச்சு சதயத்தை வருவார், அப்புறம் அவிட்டம் வருவார். இப்படி வரணும் ராகு, இவர் இப்படி போகணும். ஆக மொத்தம் பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த மீனத்தை வச்சுருக்காரு. அங்கேருந்து பார்க்குறாரு, தோஷத்தை போகிறார். சத்தம் பண்ணாமல் இவர் இதே சனியும் இதுவும் ராகவும் அதே புரட்டாதில் என்னென்னா அங்கே பார்த்து தோஷம் போக வேண்டியது, அவர் தான் கொடுக்கணும், அப்படியே உருகிக்க வேண்டியது, இதுதான் நடக்கிறது. அப்போ அயனசேன போக ஸ்தலங்கள் சிறப்பாக நடக்கும். ராகு நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, ஆக்ஷன் எடுக்கணும். அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே ஆக்ஷன் எடுத்துருவார். அதனால் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டேஷன் பிரகாரம் பிரமாதமாக நடக்கும். எதுவுமே உங்களுக்கு வேண்டியது எளிமையாக வாழக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, ஆடம்பரமாக போகாதவங்க, சலிப்பு தட்டுது எல்லாமே அப்படின்போது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபை திருப்தி உண்டாக்கிப்பீங்க. இதெல்லாம் வருது. ஏன்னா மீனத்தை மோட்சஸ்தானம்னால பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க. சாஸ்திர சம்பிரதாயத்தில் அதிகமாக நாட்டம் இருக்கும். வெட்டி பேச்சு எல்லாம் அதிகம் பேச மாட்டீங்க, லிமிட்டட் டாக்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மீனத்துக்கு உண்டு. எப்போதுமே திருப்பி எதுவும் சொல்ல போகிறான், முன்னாடியே ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு, என்ன பண்ண போகிறான், எது சொல்ல போகிறான், எப்படி போனான்னு இப்படியா பேச போகிறான், சரி வேறு வழி இல்லைன்னு பேசி பொறுத்துப்பார். இதெல்லாம் மீனத்தினுடைய இயற்கையான ஒரு அம்சங்கள். அது இந்த அம்சங்கள் இருக்கும்போது அமைப்பு நல்லா வாழ்க்கையில் குற்றம் குறை எதுவும் வரக்கூடாது, திருப்தின்னு அமையணும். அதுக்கு தான் மீனத்தினுடைய 4ஆம் வீட்டில் குரு உட்கார வச்சார். அங்கேருந்து 12ஆம் வீடை பார்க்க வச்சார். சனியின் தோஷத்தை பார்க்க வச்சார். லாபத்தனாதி சனி, 12ஆம் வீடு சனி 2 பேர் அவரே தான். லாபமும் விரயமும் வரும்போது விரயம் உருப்படியான செலவுகளுக்கு போகும். விரயம் ஆகிறதுனால நீ பணம் நிறைய இருக்குன்றதுக்காக விரயம் சம்பந்தம் கிடையாது. கடனை வச்சிரும். கடனெல்லாம் கிளியர் பண்ணி விரயத்தில் வரும்போது கடனையும் விரயம் பண்ணி கடனை நிரசனம் பண்ணி அது விஷயமான விஷயங்களுக்கெல்லாம் தேவையான பணம் வேணுமா எல்லாம் சனான தர்மங்கள்னால் வாயை மூடிட்டு செயல்படுறதில்லை. அத்தனைக்கு செல்வம் வேணும், உழைப்பு வேணும், அந்த உடம்புல ஸ்ரத்தை வேணும். இதெல்லாம் இருக்கிட்டால் தான் கர்மங்களை முடிக்க முடியும். ஏன்னா தான் கர்மங்கள் ஒன்றை முடிச்சுட்டு போயிடும் தான். அந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சிறப்பாக செய்யறது சனீஸ்வரன் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு துணையாருன்னா சர்ப்பங்கள் முக்கியம். கேது மொத்த அழுக்கும் சனி, மொத்த அழுக்கு கர்ம வினைகள் மொத்தம் கேது இருக்கும், அதே வாங்கி கொடுப்பார். அதனால தான் கேது ஸ்டார்ட் அஸ்வதியில் ஆரம்பிக்கிறது. ஸ்டார்டிங் அவர் தான். முடியும் போது பகவான் புதன்கிட்ட போய் ரேவதி பலமில்லாத புதன்கிட்ட, பலம் எதுக்கு, கர்ம வினையே முடிஞ்சு போது எதுக்கு பலம், சுகமும் வேணும் துக்கமும் வேணும் மோட்சஸ்தானத்தில், அதுதான் இல்லையா. அதுக்கு முன்னாடி சனி, அதுக்கு முன்னாடி குரு ஜெயிச்சிருக்கு பாருங்கள். குரு கர்மங்களுக்கு வேண்டி தான் பைசா கொடுக்கறதுக்கு வழி பண்ணுவார். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சனீஸ்வரன் கர்மங்களை உண்டாக்கி கொடுப்பான். இப்படி இருக்குது பாருங்கண்ணா. இதுதான் அந்த மீனத்து அமைப்பே அப்படி தான் இருக்கும். கடைசியில் மோட்சம் கொடுத்துரும். புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அது இதில் அமைப்பில் இருக்கும்போது பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கும். குரு சனி புதன் 3 இது தொடர்பு வந்துதான் இருக்கா. அதுவும் ஆனி மாதத்தில் குருவோட புதன் இருப்பார், சூரியன் இருப்பார், சுக்கிரனும் இருப்பார்.
செவ்வாய் வந்து கடகத்தில் உட்கார்ந்துட்டு தொடர்பு கொண்டு இருக்கும் ஜம்முன்னு சனீஸ்வரன் ராகுக்கு. அதே கேது கிம்மத்தில் உட்காந்து கரெக்டாக தொடர்பு கொள்ளும் மிதுனத்தை. என்னமா இருக்குது பாருங்கள். அப்பப்போ ட்ராமா ஆடுவார், எதாவது அமைதியாக இருக்கு. ஓவர் அண்ட் அபோவ் கை வச்சிடும் கேது, நாசம் பண்ணிவிடும் ராகு கேது. அது எங்கேயோ போயிடும். இந்த பேங்க்கில் பெரிய லெவலில் இருப்பான், பெரிய கம்பெனியில் இருப்பான், அப்படி ஓரமாக ஒதுக்கிடுவான், அவனுக்கு போயிடும் பினாமியில் சத்தம் பண்ணாமல். அவன் லாபம் காணும், லாபத்தை காணும், செலவில் காமிச்சிடுவாங்க. இப்படிலாம் இருக்குல்ல, நடக்கிறது இல்லை. செலவுலேருந்து அந்த பங்கு அவனை போய் அவன் அமைக்கிடுவான். இதுதான் அந்த மாதிரிலாம் புத்தியை மாற்றுறதுன்றது சர்ப்பங்கள் மட்டும்தான், யாரும் மாற்றாது. என்ன வேணால் பண்ணணும். இதுக்குமே அப்போ இப்போ ராட்சச சம்பந்தப்பட்ட சர்க்கவங்களை தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எங்கே ஒரே சுக்கராட்சியர் அவங்களுக்கு ஃபேவராக பண்ண போகிறாருன்னா கூடிய புதன் இருந்து பண்ணிட்டே வர்றார். செக் பண்ணிட்டு செவ்வாய் முதல்ல முன்னோடியை அமுச்சிடுவார், அப்புறம் பின்னாடி வந்துட்டு இருப்பார். எப்படின்னா அழகாக பண்ணிருக்காரு. இந்த தாட்டி இந்த சர்ப்ப பேச்சு இந்த தாட்டி பொறுத்த வரைக்கும் மொத்த பேருக்கு அனுகூலம் உண்டு. அதுவும் தார்மீக முறையில் எல்லாம் பண்ணுறது. அதனால் இந்த வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கு சம்பந்த அசுர கும்பம் சம்பந்தப்பட்ட எல்லா இதுவுமே அப்படியே நிரசனம் பண்ணுவார். அது சுற்றி வேறு நாடு ஃபுல் நடக்கும். நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு வழி பண்ணால் நம்ம வாழ முடியும். அதுக்கு உண்டான வழியை பண்ணுறாரு. இந்த சித்திரை மாதத்துலேயே நடக்கக்கூடியது, வைகாசி மாதத்தை தூக்கி விடுற முடியும், ஆனி மாதத்தில் வரக்கூடியது அமுக்கி நமக்கு வாசி கொடுக்குற மாதிரி வச்சுருக்காரு. இப்படி வரிசை ஒரு மாதம் அடுத்தது இதே விஸ்வாச வருஷத்தில் கரெக்டாக பாருங்களேன். மார்கழி தை மாசி, தை மாசி மார்கழி மாதத்தில் தனுசு மாதத்தில் அதே குரு வக்கரமாகி மிதுனத்துக்கு போவார். சனீஸ்வரன் வக்கர விவர்த்தியை பரிபூர்ணமாகிடுவோம். அது பாருங்கள், அந்த புதனும் குருவும் ராசி பர்த்தனை படிப்பாங்க. புதனும் குரு ராசி தனுசு வீட்டில் புதனும் மிதுன வீட்டில் குரு ராசி பர்த்தனை பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று வக்கரமாக இருப்பார் அவர். இருந்தாலும் அந்த சூரியன் மார்கழி மாதம் சூரியன் சுக்கராச்சாரியார் புதன் செவ்வாய் அப்பா எல்லாம் ஒன்று ஒருங்கிணை. இந்த சர்ப்பங்கள் மட்டும் இல்லை, எல்லாம் ஒன்றா இருக்கும். கண்ட்ரோல் பேனல் பேசிக்கிறது. அப்படியே குரு வாரி கொடுப்பார். தனுசுலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி மாதம் வரைக்குமே வரிசை 4 மாதத்தில் விசுவாசத்தில் உங்களை ஹை ஸ்டேட்டஸில் கொண்டு வச்சிடும். உங்கள் குடும்பத்திலேருந்து உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே எல்லாம் ஹை ஸ்டேட்டஸில் கொண்டு அப்படியே வச்சிடும். உங்கள் பேர் ரிப்பேராக இருந்தால் கூட கிளியர் பண்ணிவிடும். பேர் அகௌரவத்துக்கு பாதிப்பு, பேருக்கு பாதிப்பு, புகழுக்கு பாதிப்பு இது வரைக்கும் இருந்து கெட்ட பேர் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகி உங்களை உயர்த்தி மறுபடியும் ரீட்டைன் பண்ண வைக்கும். இண்டஸ்ட்ரி பாழாக்கி முறைக்கடி பாழாக்கி எவனோ சுருட்டுற போகிற அளவுக்கு இது நடந்ததுன்னா, நாசம் பண்ணான்னா, காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டி நசுக்கி பாழாக்கினான்னா உங்களை தூக்கி நிமிர்த்தி வைக்கும். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் நல்லபடியாக பேர் வைக்கும். இதெல்லாம் மக்களுடைய அபிமானத்தை பெறக்கூடிய வைக்கும். தொழிலில் செய்யும்போது கூட உங்களுக்கு சம்மந்தப்பட்ட செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாயின்னா அவனே டாக்டர், வைத்தியர், டாக்டர், ஆடிட்டர்ஸு நிறையா இருக்காங்கல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு எத்தனையோ பேர் இருக்காங்க. வாங்கி விற்கிறதுக்கு கொள்றதுக்கு எமிஷன் ஏஜென்சி, அப்புறம் அந்த டீச்சிங் தொழில் எல்லாமே உங்களுக்கு ஆர்டிஸ்ட்டு, இதெல்லாம் செல்ஃப் வண்டி டாக்ஸி ஓட்டுறது எல்லாம் கட்டுறது எத்தனை இருக்குது உங்களுக்கு. அதெல்லாமே செல்ஃப் ஸ்டைல். விவசாயி எல்லாமே இருக்குல்ல, வேளாண்மை துறை எல்லாம் அத்தனை இது ஒர்க் பண்ணுறவங்களும் செப்பனிடுதல் இதெல்லாமே உங்களுக்கு செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாயிஸ் பெரும்பாலுமே எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டாப் லெவலில் இருக்கிறது. லீடிங் தலைவராக இருந்து செயல்படுத்துறதுலாம் குரு தான், மீனகுரு. அதனால் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த விஷயத்தில் எல்லாமே ஒரு உயர்வுக்கு வரும். இதுவரைக்கும் ஒரு பேர் கிடைக்காத பேர் கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு வஞ்சனை செஞ்சவங்கள்லாம் காணாமல் போடுவாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெயர் அப்போ தான் உலகத்தை பிரகாசிக்க வைக்கும். இத்தனை விஷயங்களை நீங்கள் அனுகூலமாக செயல்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா, எந்த பாம்பு கண்டால் பயப்படுவீங்களோ அந்த பாம்பு விஷம் பாவம் வச்சுங்களோ அந்த பாம்பு தான் சர்ப்ப யோகத்தை கொடுக்கறது, சர்ப்ப தோஷம் அல்ல. அந்த தோஷத்தை முறியடிக்கிறது தான் சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டார். அப்படி விஷத்தை சாப்பிடும்போது தோஷமாக இருந்ததுன்னா சாப்பிட முடியுமா? அவர் விஷமாக இருந்தால் ஏன் அது மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும்னு பண்ணும்போது அவருக்கே தோஷம் முடிஞ்சிருது. அவர் கடவுளாக இருந்ததுன்னா தோஷம்
கிடையாது. கடவுளாக இருக்கிற மாதிரி நமக்கு மனுஷனாகவே நமக்கு இருந்து செயல்படும் போது அவருக்கு தோஷம் அஃபெக்ட் பண்ணுறதுக்காக தோஷத்தை நிவாரித்து அவருக்கு வருது. அதெல்லாம் திருநீலகண்டன் பேர். இந்த ட்ராமாலாம் நிறைய ஆடிக்கிறது பகவான். யோயோயோ ஏன்னா ஒவ்வொருத்தர் மனுஷன் பாவ புண்ணியங்கள் செய்யுது சரீர வாக்கில் செய்ய முடியும். பஞ்சேந்திரல் பஞ்ச கர்மங்கள் அதெல்லாம் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது சிவபெருமான். அதனால் அந்த தோஷத்தை கையில் தெரியாமல் தோஷத்துக்கு அவர் ஆனானா அந்த தோஷம் போகிறதுக்காக எனக்கு கிடையாதுன்றதுக்காக அப்படி நிரூபிக்கிறார். அதுவும் சரி, நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த சரீரத்துக்கு வேண்டிய சுகதுக்கங்களுக்கு ஒரு வழி பண்ணு, நல்லது பண்ணு. எந்த பாதிப்பே இருந்ததுன்னா நல்லது அனுபவிக்க முடியாது, கெடுதல் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். சரீரத்துக்கு பாதிப்பு வரும்போது எவ்வளோ நல்லது வந்தாலும் எதுவும் அனுபவிக்க முடியாது. ஆனால் கெடுதல் விடும்போது மட்டும் நன்னா அனுபவிக்க முடியும், பாழாக்க முடியும். இது என்ன இது ஹீலிங் பாயிண்ட் இல்லாத போய்டுறது. அதனால் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு ஒரு ட்ராமாடி சுக்கிரனும் புதனும் கூட கடைசி வரைக்கும் இருந்து செவ்வாயை முதல்ல ஓட விட்டுட்டு அது பின்னாடியே போய் என்னென்ன பண்ணுறான்னு நீ கூத்த பார்க்கலாம். புரியுதுங்களா? அத்தனை விஷயமும் கரெக்டாக ஆரம்பித்து சித்திரை மாதம் ஆரம்பித்து அடுத்த வருஷம் பட்டினி மறுபடியும் பண்ணி பராப வருஷத்தில் மார்கழி கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த கூத்து நடந்திருக்கு. ஒரு தடவை குரு வந்து பயிற்சி ஆகி மிதுனத்தில் திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு போகிறதுக்கு இல்லை 6 மாதத்துலேயே அதிசாரத்தை போக வச்சு கடகத்தில் அப்பா பாம்பை பார்க்கலன்னு சொல்லி விட்டு இத்தனை கூத்தாடி இருக்காரு. இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற அந்த குரு மறுபடியும் வக்கரமாக வச்சு கார்த்திகை மாதத்தில் திருப்பி தோஷம் போக வச்சு சனீஸ்வரன் வக்கரம் புரிஞ்சு இந்த எல்லாம் ஒரு ட்ராமா ஆடி மாசி மாதத்தில் சனி பயிற்சி ஆகி கொண்டு போயிடுவார். விஸ்வாசம் மாசி மாதம் ஆன பிறகு சனீஸ்வரர் கொண்டாட்டம் தான். அது மாதிரி வரும்போது அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட சர்ப்பங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அதே மாதிரி மார்கழி தை மாசி வரிசை பங்குனி வரைக்கும் அதே ரிவர்ஸ். ஒரு ரிசல்ட் வரணும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வராது, அது வேலை கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷிங் பாயிண்ட் புரிஞ்சு அது ஸ்டேஜ் வந்தப்பறம் தான் ரிசல்ட்டு கிடைக்கும். அதானே உண்மை. அதே மாதிரி நெட்வொர்க்கில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ராகு கேதுக்கள் மீனத்துக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டு கொடுக்கும்போது அதே விஸ்வாச வருஷத்துலேயும் தனுசு மாதத்துலேருந்து மீன மாதம் வரைக்கும் கொடுக்குறது, பராப வருஷத்தில் கார்த்திகை மாதம் வரைக்கும் கொடுக்குறது. அதான் ஆச்சரியமாக இருக்குது அந்த சொல்லி. அதனால் உங்களோட வாழ்க்கை தரத்தில் ஸ்மூத் செய்யுங்க. இந்த பாம்பு பயிற்சினாலும் சர்வ பயிற்சினாலும் நீங்கள் நல்லா அனுபவிப்பீங்க. கஷ்டம் நஷ்டம்னு இது வரைக்கும் நொந்து போய் மனசு நொஞ்சு பாழானவங்க புரியும். ஹீலிங் பாயிண்ட்டாக இந்த சர்ப்பங்கள் இந்தாட்டி சர்ப்ப யோகத்தை கொடுத்து வாழ்த்து வைக்கிறதே சொல்லிட்டு அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.